ஹிந்து தமிழ் திசை நேயர்களுக்கு பாரதி திருமகனின் பணிவான வணக்கம். நம்ம எல்லாரும் கலைவாணருடைய நகைச்சுவை, அவருடைய பண்பாடு, அவருடைய கருணை, அதை பற்றி தான் நினைவுகளாக கவிஞரோடு சிந்தித்து கொண்டிருக்கிறோம். அவங்க கம்பெனியில் நிறைய ஒரு ஜாலியான விஷயங்கள், நிஜமான நகைச்சுவைகள் நிறைய நடந்திருக்கு. நகைச்சுவைக்கு அவர் கொடுத்த விளக்கம் என்ன தெரியுமா? கலைவாணர் கொடுத்த விளக்கம், பகைச்சுவை இல்லாதது நகைச்சுவை. இது வேணும். நையாண்டி, கிண்டல், குத்து, கேலி, வழிக்கு விந்தா சிரிக்கிறது, இதெல்லாம் கிடையாது. சிந்தனை மட்டுமால் சிரிக்க வைத்தவர் கலைவாணர். அவர் வாழ்க்கையில் நடந்த 2-3 சம்பவங்கள் எங்கள் அப்பாவோட, அது எங்கள் அப்பா எங்களுக்கு சொல்லியும் ரசிச்சிருக்கேன். இந்த கவிஞர்களோடு நாங்களும் வில்லுப்பாட்டு பாடியிருக்கிறோம். அந்த நினைவில் உங்களுக்கு நான் இதை சொல்கிறேன். கலைவாணர் கம்பெனியில் வேலுசாமி அண்ணான்னு ஒருத்தர் இருந்தார். ரொம்ப அழகாக பாடுவார், நத்த வாத்தியம் வாசிப்பார், ரொம்ப நல்லா பாடுவார். அந்த வேலுசாமி அண்ணாவுக்கு என்ன ஒரு பெரிய ஒரு குட்டி வீக்னஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, சில நேரம் பாட்டை மறந்துடுவார். அதுதான் ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம். அவர் மறந்துட்டாருங்கிறது நம்மளுக்கு தெரியாது. அதுக்கேற்ற மாதிரி சங்கீதி போட்டு பாடிக்கிட்டே இருப்பார். அது ஒரு பெரிய வரம் கூட. வரத்தையும் கொடுத்து கொஞ்சம் கஷ்டத்தையும் கொடுக்குறதான கடவுளோட முதல் வேலை. நல்லா பாடுவாருங்க. அப்போது ஒரு மீட்டிங்கு, கலைவாணர் அப்பா இல்லாமல் கலைவாணர் பல நிகழ்ச்சிகளுக்கு போகவே மாட்டார். ஏன்னா அப்பா சிந்திச்சு எழுதி கொடுத்துட்டே இருப்பாங்க, பேசிக்கிட்டே இருப்பார், அந்த மாதிரி. ஸோ அப்படி போகும்போது அப்பா, வேலுசாமி வித் கலைவாணர் போகிறாங்க. கலைவாணர் மேடையில் அமர்ந்திருக்கிறார், அப்பா கீழே அமர்ந்திருக்கிறாங்க. வேலுசாமி பாடுறார். எப்படின்னு கேட்டிங்கன்னா, வெள்ளைத்தாமரை சங்கதியில் ரொம்ப அழகாக வைப்பார். பூவில் இருப்பாள் வீணை செய்யும் ஒலியில் இருப்பாள் அப்படின்னு போவோம். கொள்ளை இன்பம்னு போயிடும். அவருக்கு மறதி வராமல் இருந்தால் நம்ம பொழைச்சோம். அவருக்கு மறதி வந்துருச்சுன்னா ரொம்ப கஷ்டம். யார் அந்த இடத்துல எடுத்து கொடுப்பாங்கிறது தான் பெரிய கஷ்டம். அன்றைக்கி நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காரு, நல்லா பயிற்சி பண்ணியிருக்காரு. போய் நிற்கிறார். இப்படி நின்றுட்டு வேலுசாமி அண்ணா இறை வணக்கம் பாடுறார். வெள்ளைத்தாமரை பூவில் இருப்பாள் வீணை மறந்து போச்சு. வீணை மறந்து போச்சுங்க. திரும்ப வெள்ளைத்தாமரை பூவில் இருப்பாள், வெள்ளைத்தாமரை பூவில் இருப்பாள், அப்படின்னு 4 தரம் இந்த வரியை பாடணுன்னே அப்பா கீழே இருந்து ஓடி போய் பாட்டை நீட்டுறாங்க. உடனே உயிர் வந்தா மாதிரி, எப்படி உயிர் வந்தா மாதிரி, வீணை செய்யும் ஒலியில் இருப்பாள்னு பாடுறாரு. அவருக்கு மறந்துட்டோன்ற கேவலமும் மனசில் இருக்குது, சுப்பண்ணை கொடுத்துட்டார்ன்ற சந்தோஷமும் இருக்குது. இப்போ இந்த சிச்சுவேஷன் அப்படியே விட்டுருங்க. திரும்ப வண்டியில் வரும்போது கலைவாணர்கிட்ட எப்போவுமே ஒரு விஷயம் என்னென்னா, அன்னைய நிகழ்ச்சி என்ன தப்பு நடந்ததோ அதை பேசுவார். அங்கே தான் மனிதன் வளர்கிறான், கலைஞனும் வளர்கிறான். இல்லை ஆறுமுகம், என்ன இந்த வேலுசாமி இப்படி பண்ணிட்டான், பாட்டை மறந்துட்டானவே அப்படின்னு ஒன்று நீ கொண்டு போய் கொடுத்தியே எப்படி அப்படின்னு கேட்டாராம். அப்பா சொன்ன வார்த்தைக்கு கலைவாணர் விழுந்து விழுந்து சிரித்திருக்கிறார். என்ன சொன்னாங்களாம் அப்பா? அண்ணே, நீங்கள் வேலுசாமி அண்ணன் தான் இறை வணக்கம்னு சொன்ன உடனே அந்த பாட்டு என்னன்னு கேட்டு எழுதியே கொண்டு வந்துவிட்டேன். எப்போவுமே அவர் மறந்துடுவார் இல்லையா, அதனால் எழுதி கொண்டு வந்தனோடனே அப்படி விழுந்து 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 அண்ணனை கூப்பிட்டோடனே பாட்டை எழுதி வச்சுட்டேன்னு அவர் அப்பா சொன்ன நகைச்சுவையை ரசித்த கலைஞர். இப்படி 1-2 இல்லைங்க. காந்தி மகான் கதை, தண்டி யாத்திரை சொல்கிறாங்க, உப்பு எடுக்கிறாங்க இல்லையா, உப்பை எடுத்தார் உலக பொதுவின் உணவு பொருள் இதென்றார், இதை தப்பிதமென்றே அண்ணலை பிடித்து சர்க்கார் சிறையில் அடைத்தார், அந்த நாளையிலே கிளர்ச்சி சொந்த நம்மவர்கள் எதிர்ப்பு, ஏதோ ஒன்று பாட்டு வருது, அப்படி போயின்னு இருக்கு. அப்போ இந்த வேலுசாமி அண்ணா ரொம்ப அன்புக்குரியவர், அது வேறு விஷயம். உப்பை எடுத்தார், உலக பொதுவின் மறந்து போச்சு. உப்பை எடுத்தார், உப்பை எடுத்தார்னு அதில் பெர்மிட்டேஷன் காம்பினேஷன் பண்ணி ஒவ்வொரு சங்கீதியாக வச்சிட்ருக்காரு. உடனே கலைவாணர், ஏன்னா கலைவாணர் வில்லுப்பாட்டு பாடுவார், இவர் பாடுவார், அந்த மாதிரி உடனே கட் பண்ணி பாட்டை யாராவது அவருக்கு கொண்டு வந்து கொடுக்குறதுக்குள்ள கலைவாணர் சொன்ன வார்த்தை இதுதான் ஆன் த ஸ்பாட் ரசிக்க வைக்கிறது. மகாத்மா காந்தி தண்டி யாத்திரைக்கு போயிருக்காரு, அவ்வளோ தூரம் போயிருக்காரு, ஒரு தரமாக உப்பு எடுப்பார். எங்கள் வேலுசாமி அண்ணா சொன்ன மாதிரி பல முறை உப்பு எடுத்திருக்கிறார். உப்பை எடுத்தார் என்று
அடுத்த கலைஞன் வழுக்கி விழுந்தால் கூட அதை தட்டி கொடுக்கக்கூடிய, நகைச்சுவையால் தட்டி கொடுக்கக்கூடிய கலைவாணர் ஒன்றுதான், கவிஞர் ஒன்றுதான், வில்லிசை அவர்கள் வளர்த்தது தான்.